வணக்கம் மாணவர்களே! மெட்ராஸ் யுனிவர்சிட்டி சிலபஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா நீங்க? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 3. ஸோ திருக்குறள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் உங்களுக்கு பாடமா இருக்கு. இதுக்கு நீங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் நீங்க திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. நமக்கு திருக்குறள் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இங்க இல்ல. கல்லூரிக்கு கிடையாது. ஸோ அதில வந்து நான் உங்களுக்கு வந்து மீனிங் மட்டும் தான் குடுத்துருக்கேன். அதையுமே ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். என்ன தேவையோ அது மட்டும் நீங்க படிச்சா கூட போதும். ஏன்னா நெறைய உங்களுக்கு வந்து அந்த அம் தமிழுடைய அந்த முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான், நான் ரொம்ப அ அந்த குறளுக்கான அர்த்தத்த உங்களுக்கு இன்னும் சுருக்கி குடுத்துருக்கேன். அவ்வளோதான் அது. இதில வந்து அறம். அறம்னா முதல்ல நம்ம அத ஏன் வலியுறுத்தணும்? வலியுறுத்துறதுன்னா, அத வந்து நமக்கு இது கண்டிப்பா நீ கடைபிடிச்சே ஆகணும். அறத்த நீ உன் வாழ்க்கையில நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பண்றாங்க. கட்டளையிடுற மாதிரி. ஒரு ஆர்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நெறைய நமக்கு அறம் பத்தி தான் பேசுவாங்க. அறம் அப்படிங்கிறது அ எல்லா நல்ல விஷயங்களும் தான் நம்ம அறம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்படிப்பட்ட அந்த அறம் தான் எல்லா நல்லது இப்ப நீங்க நல்லதா நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்கள் தான் நம்ம பண்றோம். நல்லது தான் பேசுறோம். அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த திருக்குறள்ல நமக்கு 10 பாடல்களும் நமக்கு சொல்ற விஷயங்கள். அதுல திருவள்ளுவர் நமக்கு எப்படியெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஒரு லைன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியா எழுதிறலாம். அ இது கண்டிப்பா கேட்க அதாவது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கேள்வி தான் அது. என்ன குடுக்கும் அப்படின்னு சொன்னா, அறமானது செல்வத்தை தரும். செல்வம்ன்றது எல்லாம் தான். அது பணமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். எல்லாத்தையுமே செல்வம்னு சொல்லுவோம். ஸோ அ சிறப்பை தரும். அதே மாரி செல்வத்தையும் தரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆக்கம் தரக்கூடியது. உற்சாகம். அதாவது அ ஒருவருக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஆக்கம் அப்டின்னா, ஒரு ஒரு விஷயத்த நம்ம செய்றதுக்கு அதுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டோட செய்யும்போது, கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம். ஸோ அத தான் இங்க சொல்றாரு. அதனால வந்து ஒரு வேள இந்த அறத்த நம்ம மறந்துட்டோம்னா, அத விட நமக்கு ஒரு தீமையான செயல் எதுவுமே இல்ல. இன்னைக்கு நெறைய பேரு வந்து அந்த அறத்தை மறந்துட்டு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, அறம் ஆக்கம் தரக்கூடியது. ஆக்கம்ன்ற வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது குறள்ல என்ன சொல்றாரு அப்டின்னா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே அறச்செயல்கள தான் நம்ம செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் அதாவது இது எதெல்லாம் நமக்கு தப்புன்னு அட்லீஸ்ட் நமக்கு தப்புன்னு தெரியிறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யாம இருக்கிறது. அதுதான் இங்க முடிந்த வகை மட்டும் அறச்செயல்கள நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அப்டின்னு சொல்றாரு. அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, மன தூய்மை. தூய்மைன்னா நமக்கு தெரியும். சுத்தமா இருக்கிறது. மன தூய்மைன்னா மனசு சுத்தமா இருக்கிறது. அந்த மனசு சுத்தமா இருக்குன்றதா இருக்கா இல்லையான்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க மனசு சுத்தமா இருக்கா இல்லையான்றது அவங்கவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து ஒரு வேளை தூய்மையாக இல்லைன்னா, இனிமேலாவது அத தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்றாரு. ஒரு வேளை மன தூய்மை இல்லாதவன் என்ன செய்வானா, குற்றம் உடையவனாக இருப்பான். ஸோ அத வந்து மன தூய்மை உள்ளவன் வந்து அ குற்றமுடையவனாக இருப்பான். ஆனால் மன தூய்மை உள்ளவன் இங்க வந்து அ அந்த குற்றம் இல்லாத அதாவது அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்கு. நீங்க அதனால இத எடுத்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது மட்டும் நம்ம வந்து உங்களுடைய கருத்துல வந்து நீங்க இத மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். மன தூய்மை இல்லாதவன் தன் மனதில் குற்றம் உடையவனாக இருப்பான். எப்பவுமே வந்து ஐய்யயோ! நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ! இத செஞ்சிருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்ற உணர்வோட இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்படுவான். ஏன்? ஏன்னா அவனுடைய மனமானது தூய்மையாக இல்ல அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சாதாரண நம்ம கேட்ட ஒரு விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, யாருக்கு பொறாமை, ஆசை. ஆசைன்னா அதுக்காக வந்து பேராசைப்படுறது. சரிங்களா? அதாவது அ நியாயமே இல்லாத ஆசை. அந்த மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு அடுத்து வந்து சினம். சினம்னா கோபம், கடுஞ்சொல். சரியா? ஒரு கோவம் வந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைகளாக இது 4ம் இதெல்லாம் இல்லாம வாழ்றது தான் அற வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இன்னும் நெறைய சொல்லுவாரு. அற வாழ்க்கைக்கு வேற என்ன இந்த 4 மட்டும் தானா? அப்படி இல்ல. இந்த 4ம் இருக்கணும். அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, அ எப்பவுமே இந்த நாள் கடத்துறது அப்படிங்கிறது நெறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அததான் இங்க சொல்றாரு. நாள் கடத்தாம நம்ம என்ன செய்யணும்? நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற
அத அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாம, வழியை மேற்கொண்டா, இறந்த பின் கூட நம்ம அழியா புகழை பெற முடியும். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் கூட, இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர வந்து, அவர் மாதிரிப்பா, அவர் மாதிரி யாரும் இல்ல. அந்த மாதிரி ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர மட்டும் தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். காரணம், ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய செயல், என்ன நினைக்கிறாங்களோ அத செஞ்சாங்க. சரியா? நினைத்ததை நடத்தக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுடைய இறந்த பின்னும் அவர்களுடைய புகழ் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து 7வது, இத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பல்லக்குல போறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு நெறைய விமர்சனங்கள கூட வந்தது. இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பல்லக்க தூக்கிட்டு போறவன் ஒருத்தன், பல்லக்குள்ள உட்காந்துருக்கவன். பல்லக்குன்னா அந்த 4 பேர தூக்கிட்டு உள்ள வந்து ஒரு கூடாரம் மாதிரி, அந்த நீங்க அரசர் காலத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அ குயின்லாம் வந்து தூக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ள உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்க. அதுதான் பல்லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்லக்குல உட்காந்துட்டு போறவன் வந்து அறச்செயலே செஞ்சவன். ஏன்னா, அவன் வந்து சொகுசா போறான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனா, அந்த பல்லக்கு தூக்கிட்டு போறவனுக்கு அந்த வெயிட்ட தூக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு போறாங்கல்ல, ஸோ அதனால அவன் வந்து அற வாழ்க்கை இல்லாததுனால அவன் துன்பப்படுறான். இவன் அறத்தோட இருந்ததுனால இவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்படிங்கிற ஒரு மீனிங்ல எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு ஈஸியா இது புரியும். அடுத்தது 8வதா இருக்கக்கூடிய குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாள் கூட பயனில்லாத வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துறக்கூடாது. இன்னைக்கு பாதி நாள் நம்ம வந்து அப்படிதான் எல்லா நாளையும் நம்ம தொலைச்சுட்டு, கடைசியா வருஷத்துல அத எ எ பரீட்சை நேரத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா 2 நாள்ல, 3 நாள்ல உட்காந்து அடிச்சு புடிச்சு படிக்கிறோம். அந்த ஒரு பழக்கம்லாம் நெறைய மாணவர்கள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் தவறு. ஏன்னா நமக்கே தெரியும் அது தவறுன்னு. ஆனாலும் அத சரி பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதுதான் இங்க வள்ளுவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாள் கூட பயனற்றதாக நமக்கு வந்து அ பயனற்று போகாமல், அதே மாதிரி நற்செயல்கள்ல ஈடுபவருக்கு வாழ்க்கை பாதை நன்றாக அப்படி ஒரு வேள ஒரு நாள் கூட பயன் இல்லாம பயனுள்ளதாக கழிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லதா அமைஞ்சிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அவங்க நடந்து நடந்து போற பாதையிலலாம் வந்து பெரிய தடைகளோ, பிரச்சனைகளோ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆம். அடுத்தது 9வது பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாழ்க்கையில கிடைக்கிற இன்பம் தான் நல்ல இன்பம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நம்மளுடைய மனசுக்கு நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அறநெறியில் வாழும்போது, எனக்கு தெரியும்பா நான் ரொம்ப நல்லவன். நான் யாருக்கும் வந்து மனசறிஞ்சு அந்த கெட்டதெல்லாம் நினைக்கல. அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தாலே, நமக்கு அந்த இன்பம் நான் நல்லவன் தான். அப்படின்ற ஒரு இன்பம். அததான் சொல்றாரு. நல்லின்பம் ஆகும். மற்றவை எல்லாம் அதாவது சந்தோஷம் இருந்தா கூட, இப்ப நம்ம நமக்கு பிடிச்சத ஏதோ வாங்குறோம், பிடிச்சத சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அதனால கிடைக்கிற இன்பங்கள்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதெல்லாம் நிரந்தர இன்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதே மாரி அத இதுல கிடைக்கிற இன்பம் தான் சிறப்பான இன்பம். எப்பவுமே வந்து புகழ் தரக்கூடியது. சரியா? இல்லாதவை புகழும் அந்த மாரி நல்லின்பம் இல்லாதது. எது நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் கிடைக்க ஒரு பெரிய வீடு வாங்கிட்டோம், நெறைய பணம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த 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 ஒரு இன்பம்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான். அது வந்து உனக்கு ஒரு புகழை குடுக்காது. எது புகழை குடுக்கும்? நீ ஒரு நல்ல மனிதனாக, ஒரு சிறந்த மனிதனாக நீ வாழ்ந்திருந்தா மட்டும் தான், அதனால கிடைச்ச எல்லாரும் வந்து உன்னை புகழ்ந்து சொல்லும்போது, "அதுல கிடைக்கிற இன்பம் தான்ப்பா பெரு இன்பம்" அப்படின்னு சொல்றாரு. சரியா? அடுத்தது 10வது பாடல் என்ன அப்படின்னு சொன்னான்னா, ஆ பழிச்செயல்கள் செய்யாமல் தன் வாழ்நாள் முழுவதும் அறம் செய்ய வேண்டியது மனிதனுடைய கடமைன்னு சொல்ட்டாரு. ஸோ, இப்போ வந்து ஒவ்வொரு மனிதனுடைய கடமை எது? ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவும் அட்லீஸ்ட் நம்ம சொல்லுவாங்க நெறைய பேருக்கு கூட இன்னைக்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து நன்மை தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க காலம் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, "நீ நன்மை செய்யலைன்னா கூட பரவால்ல. தீமையாவது செய்யாமல் இரு." அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாரி தான் இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பழிச்செயல்கள் தவறானது. இது தப்புன்னு தெரிஞ்சும் நான் அத பண்ணாத. சரியா? அப்படி வாழ்நாள் முழுக்க நீ வாழ்ந்தா, அதுதான் வந்து ஒரு அதுதான் அதுதான் அந்த அறத்தை தான் நீ கடைபிடிக்கணும். அதுதான் உன் கடமை. ஏன்னா, உனக்கு வந்து 6 அறிவு குடுத்துருக்காரு. 6 அறிவு பெற்றவன் நீ. ஸோ, அப்போ வந்து இது தவறு, இது சரி அப்படிங்கிறத பகுத்து அறியக்கூடியவன் மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் வந்து என்ன செய்யக்கூடாது? பழிச் செயல்களை செய்தல் கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இவ்வளதாங்க. ஸோ, அப்போ வந்து நீங்க அறத்தால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? எது இன்பம்னு சொல்றாரு. எந்த மாரி அறத்த வந்து நம்ம
டெய்லி நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டே வரணும். எந்த காரணத்துக்காகவும் நம்ம அத நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி அம் வேற என்னலாம் சொல்றாரு? ஸோ ஒரு நாள் கூட நம்ம வந்து பயனற்றதாக நம்ம கழிச்சிடக்கூடாது. அதே மாதிரி அறத்தோடு வாழ்றத அதுல கிடைக்கிற இன்பம் தான் சிறப்பான இன்பமாக சொல்றாரு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அதுல தான் நமக்கு வந்து புகழும், பெருமையும் நமக்கு கிடைக்கும். நம்ம இறந்த பின்னாடி கூட நம்மள வந்து நம்மளுடைய புகழ் பேசக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, "நீ செய்த அறச்செயல்கள் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அழகா முடிக்கிறாரு. இப்போ திருக்குறள் வந்து அழகு 3ல இருக்கக்கூடியது. இன்னும் யூனிட் 3ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அற இலக்கியத்திலே நெறைய உங்களுக்கு நாலடியார் இருக்கு. இன்னா நாற்பது இருக்கு. ஸோ, இப்போ வந்து அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு நான் இன்னும் குடுக்கல. அது கண்டிப்பா அது ஒரு ஒரு பாடல் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இனியவை 40. இது வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதுக்கான அ பதிலோட உங்களுக்கு நான் தந்துர்றேன். அதுல வந்து உங்களுக்கு மொத்தம் ஒரு 5 மார்க் கேள்வி அப்படிங்கிற மாதிரி வருமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா, எல்லாமே ஒரு ஒரு பாடல் தான் இருக்கு. பட் திருக்குறள் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான நெறையா அம் அ வாய்ப்புகள் இருக்கு.